வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். பார்த்துட்டேன் நான் அதைய. நல்லா இருக்கு. எல்லா உடல் மாற்றத்துக்கு கடைசியில அது வாத பித்தம் கபத்தை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி அவருக்கு ஆதிசங்கருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவரு சமஸ்கிருதம் படிச்சு. சமஸ்கிருதத்துல தான் சொல்றேன். ஆமா ஆமா, அவருக்கு தமிழே தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப தமிழ் தெரியலன்னா ஒன்பதாங்க. இரண்டு மொழியும் தெரிஞ்சு ஒன்னா தமிழ் ஆழமா தெரிஞ்சிருக்கணும், அல்லது அதுல இருந்து தமிழ் இருந்து பிறந்த தமிழ் இருந்து பிறந்ததுதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவம் கிடையாது. தமிழ் யாருடைய தாய்மொழி கிடையாது. பிரச்சனை என்ன, தமிழ் யாருடைய தாய்மொழி கிடையாது. அது மந்திரங்களுக்காகவே, அந்த மந்திரங்களுக்காக உற்பத்தி பண்ணப்பட்டது. இது யாருக்கும் புரியுறது இல்லை. வயிற்று பிழப்பு தான் பண்றாங்களே தவிர இது தமிழ் வந்து அதுதான் தமிழ் இனிமை. ரெண்டாவது வந்து சமஸ்கிருதம் இறந்துருச்சு. அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. சமஸ்கிருதம் இறந்துருச்சு, அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த அந்த சொல் வடிவம் அதான் அதுக்கு. மூன்று மூன்று தோஷங்கள் சொல்றாங்களா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாதம், கபம், பித்தம், அதை வந்து மூன்று தோஷங்கள் சொல்றாங்க. அதை எப்படி தோஷம்னா பேலன்ஸ் பண்றது தோஷம். தெரியல. தோஷம்னா கெடுதல் தான் அர்த்தம். தோஷம்னாவே கெடுதல்னு அர்த்தம். மோசம், தோஷம்னாவே கெட்டு போனது, மோசமானது, நல்லது அப்படின்னு அர்த்தம். இது தோஷம். அந்த தோஷம் நீங்கினால் சந்தோஷம். தோஷம் நீங்கினால் சந்தோஷம். தோஷம் நீங்கினால் சந்தோஷம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க அந்த இடத்துல. ஆனா நாம அப்படி இல்லை. இன்பம் துன்பம் நேரா வச்சிருப்போம். நம்ம தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களா கெட்டது நடந்தா தோஷம், நல்லது நடந்தா சந்தோஷம், இப்படிதான் இருக்கு. அது மட்டுமல்ல, கீழே பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டு இருக்கிற உடல் எழுதுவார். ரொம்ப ஆச்சரியமா, மாறிக்கொண்டு இருக்கிற உடல், சேஞ்சஸ் மாறிட்டே இருக்குது. அதுல இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் நான் படிச்சேன். அதுல அந்த இதுலயே இந்த ChatGPT சொன்னதுலயே பாத்தீங்கன்னா, ம் கடைசியில என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதை எப்படி போக்கணும்ன்றது தெரியல. அதனால இந்த மனதோட இந்த உடம்போட நீ அதை கனெக்ட் பண்ணாத, நீ அந்த உனக்கு வந்து நோய் இருக்கு அப்படி நீ சொல்லாத, அந்த அந்த உடம்ப அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை இல்லைன்னு நீ சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு மனசுல நீ ஜம்ப் பண்ணு அப்படின்றாங்க. அப்ப உடம்ப வச்சுட்டு இந்த உடம்ப வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம அதுக்கு சொல்யூஷன் சொல்றோம் பாருங்க. நம்ம தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றோம். அவருக்கும் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அது தோஷம் சொல்லியாச்சு, அதை எதுவுமே பண்ண முடியாதுன்றாரு அவரு. அது எதுவுமே பண்ண முடியாது, இந்த உடம்பே அப்படிதான், நோயோட தான் இருக்கும் அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அந்த நோய்க்கு மருந்து இருக்குன்றோம் நம்ம. ஆமா, அப்ப தமிழ்ல ஒரு படிக்கல நடத்தான் எவ்வளவு ஒரு குற்றம் பாருங்க. தமிழ் படிச்சிருக்கணும் இல்லையா? மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய விவாத திறமை உடையவர். அதுதான் அந்த புலமையில ஒரு திவார். அவருக்கு சமஸ்கிருதத்துல புலமை பெற்றிருந்திருக்காரு. சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல இல்ல இல்ல அவங்க இந்த மனதை அடிப்படையை படிச்சு இந்த உடம்பை இல்லைன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. இந்த உடம்பையே நீ கனெக்ட் பண்ணிக்காதன்றாங்க உன்னோட. அது நான் என்ற இது வந்து நீ வந்து அழியாத தன்மையோட கனெக்ட் பண்ணிடு, இந்த உடம்பு வந்து குற்றமுடையது அப்படின்ற கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எடுத்த உடனே இந்த உடம்ப சுத்தம் பண்ணிட்டு உடம்ப சுத்தம் பண்றது மூலியமா தான் அடுத்த நிலைக்கே போக முடியும் நம்ம சொல்றோம். அடிப்படை சரி பண்ணிட்டு போறாங்க. தப்பு நடக்குது. அதாவது இங்கதான் என்ன, இங்கதான் தப்பு எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய அறிவாளிகள் தப்பு பண்ணுவாங்க இருக்கு. திருவள்ளுவர் சொல்லுவார், நிறைய படிச்சிருப்பாங்க, தவறு இருக்கும், பார்த்து நடப்பாங்க. அப்ப யாரையும் ஏற்றுக்கொள்ள, செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படின்னா, நிறைய அது எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் தாட்ஸ். இவங்க வந்து மனதிலேயே கணக்கு போடக்கூடாது, செஞ்சு பார்க்கணும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் தாட்னு சொல்லுவாங்க. அதாவது மனதிலேயே கணக்கு போட்டு நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது கிளாசிக்கல் தான் சாத்தியமே தவிர குவாண்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். குவாண்டம் சொல்லக்கூடியது பார்த்தா நுண்ணளவில் போகிறப்ப, ஒளி அளவில் போகிறப்ப ரெண்டையும் செஞ்சு பார்க்கணுப்பா. காசு சுண்டு விட்டோம்னா காசு வந்து காசு சுண்டி விடுறேன், அது ரெண்டு பக்கம் முடியாது. அது உழுகிற வரைக்கும் ரெண்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பூவா தலையான்னு தெரியும். அப்போ பூவும் உழுகும், தலையும் உழுகுது, ரெண்டும் உழுகுமா? ஆமாம். இதைத்தான் இது. அப்போ வந்து நம்ம உயிர் வந்து ரெட்டை நிலைங்க. நம்ம உயிர் வந்து ரெட்டை நிலை குவாண்டத்தில் வந்து நிற்கும். கிளாசிக்கலில் வரவே வராது. கிளாசிக்கல்னா ஒற்றை நிலை. உயிர் வந்து ரெட்டை நிலை, எப்படி வேணாலும் இயங்கும். உயிர் எப்படி வேணாலும் இயங்கும். உடல் வந்து ஒரு பாதுகாப்பாம், உடல் பாதுகாப்பாம். உடல் வந்து பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும். உடல் பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் இருக்கும். இந்த உடலுக்கு அடிப்படை ரத்தம் தான். ரத்தம் கெட்டு போச்சுன்னு உயிர் போயிடும். நோய் இன்னொன்னு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஞானிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த உடம்ப கடந்த நிலைக்கு போயிட்டு அந்த நானோ லெவலுக்கு டிராவல் பண்ணி போயிடுறாங்க.
மறுபடியும் திரும்பி வந்து அந்த உடல்ல சுத்தம் பண்ணிட்டு எப்படி டிராவல் பண்றது அந்த பாத்த சொல்லல மோஸ்ட்லி. உடலை எப்படி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி மனத்தை கடந்து போறது அப்படின்றத சொல்லல. அவங்க அப்படின்னு அவங்க என்னன்னா அடிப்படையான சித்தர்கள், அதாவது திருமந்திரமே அவங்க படிக்கல. திருமந்திரம் படிக்கல, அவங்க பதஞ்சலியும் படிக்கல. அங்க தப்பு பண்ணிட்டானுங்க அவனுக்கு 2 பேருமே. எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கானுங்க. திருமந்திரத்தையும் படிக்கல, பதஞ்சலி திருமூலர் திருமந்திரத்தை படிக்காம நீங்க பேச இந்தியாவில வந்து திருமந்திரம் உலகத்திலே இனிமேல் உலகத்திலே திருக்குறள் திருமந்திரம் திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சலி மூணையும் படிச்சு உணராம எவனுமே எதை பத்தி பேசக்கூடாது, மனதை பத்தி பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு காட்டு முண்டங்களா பேசியாச்சு. இனிமேல் கடுமையாத்தான் பேசணும். எல்லாம் தப்பு பண்ணிட்டானுங்க. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கானுங்க. உடலை பத்தி பேசணும், உடம்பை பத்தி பேசுறோம்னா மனதை பத்தி. மனம் 5 வகை, சாதாரண விஷயம் அல்ல. அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் எழுதி வச்சிருக்காரு. திடம்பட மெஞ்ஞானம் சேர மாட்டாருங்கிறாரு. நீ என்ன அறிவு படிச்சிருந்தாலும் உனக்கு அறிவே வராதுன்னு எழுதிட்டாரு. உடம்பை காப்பாற்ற தெரியலன்னு வேஸ்ட்னு எழுதியிருக்காரு. திடம்பட மெஞ்ஞானம், உறுதியான மெஞ்ஞானத்தை அடைய முடியாது. எது திடம்பட மெஞ்ஞானம் என்றால் உறுதியான ஞானத்தை பெற முடியாது. இதை விட நீ எச்சரிக்கை எப்படி கொடுக்க முடியும்? அப்படி ஆதிசங்கர் சொன்னா என்ன, ஆட்டுக்கால் சூப் சொன்ன எல்லாம் தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எல்லா பக்கம் நீட்சியா போயிட்டே இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து இப்போ மகரி, அது என்ன மகரிஷி, திருவண்ணாமலை, அவர் பேர் என்ன, ரமண மகரிஷி, அது வரைக்கும் தப்பா போகுது. அவங்களும் உடலை கெடுத்துக்கிட்டாங்க எல்லாமே. அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், இது அடிப்படையா மீறி இருக்காங்க அவங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு எழுதுறாரு. இந்த உடம்பை காப்பாற்றுதல் ஒண்ணு இருக்குது, அடிப்படையே போயிடுச்சே. உடம்புங்கிற ஒரு விதைங்க, உடம்புங்கிற ஒரு விதை. நீ பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. எவ்வளவு தப்பு நடந்திருக்கு தெரியுமா? நல்ல வேலை திருவள்ளுவர் எழுதி வச்சுங்காட்டியாச்சு, இல்லாட்டி நாசமா போயிருக்கு எல்லாமே. தமிழ் சமுதாயமே குட்டிச்சுவராயிருக்கு. எவன் சொல்றதுன்னு உண்மையா, எவன் சொல்றதுன்னு அப்ப நம்ம வைத்தியமே தெரியாம போயிருக்குது பாருங்க. ஒண்ணுமே இல்லை. வைத்தியம்ங்கிறது எவ்வளவு எளிமைன்னு தெரியுது பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு காட்டு முண்டங்களுக்கு கூட 10 நாளைக்கு காய்கறி தண்ணி சாப்பிட்டான்னு நல்லா போயிடும். ஒண்ணுமே தெரியாது. இங்க கான்டெக்ட் என்னன்னா உடம்ப காப்பாத்தி வைக்கிறதா இல்லாட்டி அந்த மனம்ன்ற நிலையை கடந்து போறதா அப்படின்ற கான்டெக்ட் தான் இப்ப இங்க முக்கியமா தெரியுது. இப்ப நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இல்லாட்டி மனதை கடக்கிறத பாக்கணுமா அப்படின்ற கேள்வி வர்றதுனாலதான் மோஸ்ட்லி அதை உடம்பையே பார்க்கல. அவங்க ஜஸ்ட் மனதை மட்டும் தான் கடக்க முயற்சி பண்றாங்க. இந்த உடம்பை வைத்து உடம்பு அல்டிமேட் ப்ராடக்ட் இல்ல, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல வச்சு அதை கடந்து போக தான் பார்த்திருக்காங்க. யாருமே இந்த உடம்பை வைத்துக் கொண்டு இது பண்ணணும்ன்றது நினைக்கல. அது எங்க நடக்குதுன்னா, நீ ஆரோக்கியங்கிறது 3 நிலை உடையதுங்க. ஆரோக்கியம் வந்து ஒற்றை நிலை கிடையாது. இந்த ஆதிசங்கர் சொல்ற மாதிரியோ ரமண மகரிஷி சொல்ற ஒற்றை நிலை கிடையாது. உடம்பே 3 நிலை அடிப்படையாக கொண்டது. அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவியலா தான் பேசணும். அவங்க வந்து உச்சகட்டத்தில் பேசுறதால ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுமா நீ உளறி இருக்கிற, அப்படி பார்த்து நோயை குணமாக்கி இருக்க வேண்டியதானே, வைத்தியனா மாறி இருக்கணும். நீ பிரச்சனையே அதுதான். மனிதன் வந்து அடிப்படை. சரி, நீ மேல்நிலை அப்படி பிரிச்சுக்கலாமா? இப்ப மேல்நிலை போறவனுக்கு இந்த 3வது நிலை வச்சுக்கோங்க. 2வது நிலை வர்றவனுக்கு 1ஆம் நிலை கடந்து வரணும். 1ஆம் நிலைங்கிறது 0த்திலிருந்து வரணுமே இல்லையா? அப்ப 3 நிலையும் நீ சொல்லியிருக்கணும். 3 நிலை. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து 3ஐயும் சொல்றாரு. இந்த 3ஐயும் அறிந்து கொள் அப்படின்பாரு. 3ன்னு போட்டிருக்காரு. வழி முதலா எண்ணிய 3ங்கிறாரு. அதே வாதபித்தம் அப்புறமே தப்பு. முதல்ல வலி அழல் ஐயம், இதான் சரி. இதுல இருந்து போனதான் வாதபித்தம் கப்பம். வாதபித்தங்கிறது சமஸ்கிருதங்கிறது வந்து நாடோடிகள் தனக்கு பயன்படுத்திட்டாங்க. சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான். சித்தர்களால் இதுல இருந்து தமிழ் சொற்கள் இருந்து பயன்படுத்தி சித்தர்களாக உருவாக்கப்பட்ட வெறும் ஓசை நயம் தான் இருக்குமே தவிர வரி நயம் கிடையாது. அது மட்டும் ஆச்சரியமா கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே முதல் அச்சடிக்கப்பட்ட நூல்னா தமிழ் நூல் தான். 1713லயே அடிச்சிருக்காங்க. 1700லயே அடிச்சிட்டாங்க. 1713ல. அதனுடைய காப்பி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மனில இருக்கு அதனுடைய காப்பி. 1700ல. இந்தியாவிலே தெற்காசியான்னு சொல்றாங்களே, ஆசியா கண்டத்துல தெற்காசியிலே வந்து அச்சடிக்கப்பட்ட முதல் நூலே தமிழ் நூல் தான். அப்ப இந்திங்கிறது ஒண்ணு கிடையாது. இந்தியே கிடையாது. அப்போ அதுதான் விஷயமே. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் திருக்குறளை தான் முதல் அச்சேத்துறாங்க. ஓலைச்சுவடில் அச்சேத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 1700 தான். அப்ப எல்லாமே ஏன்னா அதுக்கு வந்து வரிபடுவு கிடையாது. காதிலேயே கட்டிட்டு போறது. அந்த காதிலே கட்டிட்டு போறதே இருக்கு. அப்ப தமிழும் காதில கட்டு போனதா இருந்ததுங்க ஆதி காலத்துல. தமிழும் ஆதி காலத்துல கட்டு போறதா. அதுக்கு பின்னாடிதான் தமிழ் வந்து ஓலைச்சுவடில வந்திருக்குது.
எல்லாமே காதின் ஆரம்ப காலத்துல காதின் வடிவம் தான். கல்வினா காது நேரம் செலவு அதிகமாகுது ஐயா. என்ன ஆகுது? செலவு அதிகமாகுது. ஏன்னா புத்தகம் வாங்குறதுக்கு முக்குன்னு முக்குறாங்க எல்லாருமே. நீ எழுதுறதுன்னா நடக்கிற காரியமா? எழுதுறது என்ன இன்னைக்கு 1 கோடி ரூபா இருந்தா ஒரு ஓலைச்சுவடி எழுத முடியும். அந்த அளவுக்கு அந்த ஓலைச்சுவடியில் எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய அறிவு வேணும் இதுக்கு. ஓலைச்சுவடி எழுதுறது சாதாரணம் கிடையாது. பெரிய பணக்காரன் கூட இன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடி ஒரு போட்டி வைங்க ஓலைச்சுவடி எழுதுன்னு போய் பாருங்க, முடியவே முடியாது. அவ்வளவு தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தா அந்த ஓலைச்சுவடி பதப்படுத்தி அது 300 வருஷம் இருக்கணும். அந்த ஓலைச்சுவடியை பதப்படுத்தி அது நிரம்பி நீக்கி ஓரத்துக்கு வெட்படி எடுக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 ஓலை கொண்ட ஒரு சூடி தயாரிக்கணும். இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா வேணும். அவ்வளவு பொறுமையும் நிதானம் இருக்கணும். அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதை பதப்படுத்துறது வேற இருக்குது. அடேங்கப்பா, எவ்வளவு கோடீஸ்வரம் தான் எழுத முடியும். அதனாலதான் புலவர்கள் வறுமையில வாழ்ந்தார்கள். அவர் நினைச்சாங்க ஓலைச்சுவடி தயாரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு இடம் எங்க ஓலைச்சுவடி வேணும்னா பூமி வேணும். பூமி இந்த பணமரம் இருக்கணும். பணமரம் யாருக்கு சொந்தம்? ஜமீன்தாருக்கு சொந்தமா இருக்கு. அவன்கிட்ட போய் கேட்பே நீ, அவனுக்கு சொல்லி புரிய வைக்கல மண்டமயிர் உழுந்து போயிடும். அதனாலதான் சொல்றாங்க. அப்போ ஓலைச்சுவடிங்கிறது சாதாரண உலகத்துக்கு முதல்ல அப்ப எழுத்தறிவில்லைன்னு எப்படி எழுத முடியும்? அப்ப தமிழர்கள் எவ்வளவு எழுத்தறிவு பெற்றவர்களா இருக்கிறாங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே இருக்குது. எப்போ இலக்கியம் தோன்றுச்சு அப்ப இருந்து இலக்கியம் தோன்று 15000 ஆண்டு வச்சுக்கிறீங்க. இப்ப 15000 ஆண்டுக்கு முன்னாடி எழுத்தபடியே வந்தாச்சு. அப்ப தமிழர்கள் எழுத்து விடுது எவ்வளவு அறிவில் இருந்திருக்காங்க. கடைசியில் அறிவு தமிழர்களுக்கு படிப்பறிவு இல்லைங்கிற மாதிரி தவறால சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 15000 ஆண்டுக்கு முன்னாடி இலக்கியம் வந்தாச்சு. அப்ப எதுல எழுதியிருப்பீங்க? ஓலைச்சுவடிக்கு முன்னாடி கல்வெட்டுக்கு முன்னாடி பார்வையோதி அப்படி போயிட்டே இருக்குது. அது 1,00,000 ஆண்டுக்கு போகும். இது வரைக்கும் நம்ம 50,000 ஆண்டு வரைக்கும் இருக்கு. 50,000 ஆண்டு வரைக்கும் இருக்குது. 40,000 50 சித்திரை எழுத்துக்கள் அப்புறம் வந்து என்னென்னமோ இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் பாக்குறோம். அதனால வந்து எல்லாம் தப்பு பண்ணி விட்டானுங்க. எல்லாரும் எல்லாம் சமஸ்கிருதத்துல பூந்து நாசமா போச்சு எல்லாமே. அது செத்து போன மொழி மாதிரி கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறது. அது யாருடைய வாழ்வியல் மொழியும் கிடையாது. அது வந்து மந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட மொழின்னு அதுக்கு பேரு. அதுக்கு மட்டும் இல்ல, சரி செய்யப்பட்ட மொழின்னு அர்த்தம். தமிழ் வந்து கடுமையா இருக்குது. தமிழுக்கு கடுமையான தமிழ் ஒரு பேர் இருக்கு. செந்தமிழ், பைந்தமிழ். தமிழுக்கு மட்டும் 50 சொல் சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கு. அது சரி செய்யப்பட்டது. சமஸ்கிருதம் என்று சொன்னாலே சமம் கிருதம், கிருதம்னு செய்தல், சமம்னு சமம்னு அர்த்தம். சமக்கிருதம் என்று சொன்னால் சரி செய்யப்பட்டது. அவ்வளவுதான் அது அர்த்தம். வேற ஒரு பொருள் அவ்வளவுதான் பொருள். சரி செய்யப்பட்டது அவ்வளவுதான். அது ஓசை உடையது அவ்வளவுதான். அது வரி வடிவம் அது கிடையாது. அதனாலதான் அது செத்து போன எல்லா மொழியும் செத்து போச்சு. வாழ்வியல் மொழி வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லை. இன்னைக்கு தமிழ் வந்து எப்ப தொடங்குச்சு அன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. 247 எழுத்து இருக்குதுங்க. உலகத்துல எந்த மொழிக்கு 247 எழுத்து இருக்குது? கோட்டைன்னா வலுவான கோட்டை இல்லவா? சாதாரண கோட்டை இல்லை. இமயமலை மாதிரி கோட்டை. அதனாலதான் தமிழ் இனிமையை வாழ்ந்துட்டு இருக்குது. ரெண்டாவது எல்லா பொருளும் உடைத்தது. எல்லா உலகத்துல எல்லா மொழிக்கும் மூல மொழி. அதை தான் இவங்க மாற்றிட்டு முடிக்கிறானுங்க. வடநாட்டுக்காரர் மாற்றிட்டு முடிக்கிறதுக்கு காரணமே என்னடா தமிழ் தான் மூத்த மொழின்னு தெரியுதே, சொல்றதுக்கு வைக்க அவனுக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அகம்பாவத்தை இந்த தமிழ்ல எல்லாமே இருக்கே. தமிழ்ல மருத்துவம் வந்துருச்சு. தமிழ்ல மருத்துவம் வந்திருக்கு. தமிழ் பொறியியல் இருக்குது. எல்லாமே இருக்கு. தமிழ்ல நீதி நூல் எக்கச்சக்கமா இருக்கு. தமிழ்ல நீதி நூல் இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது உங்களுக்கு? என்னன்னா இங்க நேரடியா பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் பேசிக்கொள்ற மாதிரி நூல்கள் ரொம்ப குறைவு. ஆசிரியர்கிட்ட மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டு மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறது. அது சங்கத்துல தான் அப்படி இருந்ததை தவிர நேரடியாக கேள்வி கேட்டு இது இருக்குது. இப்ப நேரடியா ஆசிரியர் மாணவன் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மசூத்திரம் வந்து ஆசிரியர் மாணவன் மாதிரி இருக்கும். உபநிஷத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் மாதிரி இருக்கும். பகவத்கீதை ஆசிரியர் மாணவன் தான். ஆசிரியர் மாணவன் வந்து கேள்வி கேட்டே இருப்பான், ஆசிரியர் பதில் சொல்லிட்டே இருப்பான். அந்த மாதிரி அமைக்கப்பட்டது ஒரு நாடக பாணி மாதிரி. திருக்குறள் கூட அப்படித்தான் வரிசைப்படுத்தியிருப்பாரு. அது மாதிரி நம்ம நிறைய இழந்தாச்சு. இது இருக்கிறது இதுதான். அதனால கரெக்ட் தான். நீ நல்லா எடுத்து போட்டு எப்படி அந்த யோசனை வந்தது உங்களுக்கு? அது நான் அந்த ஸ்லோகம் நான் கேட்டுட்டு இருந்தேன் நேற்று நைட்டு காலையில கேட்டுட்டு இருக்கும் போது இந்த லைன் வந்தது. அதை பார்த்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் அதுல அந்த 10ஆவது ஸ்லோகத்துல வரும்பொழுது அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன். நான் வாதம் கபம் பித்தம் அப்படின்னு அந்த இது இருந்தோடனே அந்த லைனை பிடிச்சிட்டேன், அந்த வேர்டை பிடிச்சிட்டேன். சரி, அதை பிடிச்சிட்டு ChatGPT போட்டேன் நானு. சரி, ChatGPT போட்டுட்டு என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய அறிவை வச்சு நான் பார்க்கும்போது, அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே அந்த நேத்தி ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க. நேத்தின்னு நான் இல்லை, நமஹ அப்படின்னா நான் எனது உடம்பு இல்லை, நான் எனது எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ம், நமக்கு இருக்கிற அந்த வழியெல்லாம் கூட கடந்துதான் போக சொல்லுவாங்க. ம், எதோடுமே அட்டாச் பண்ணிக்க மாட்டாங்க. ம், இப்போ நம்ம இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை, அப்ப நீ ம். யாரு, ஆன்மா அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு தான் எல்லாமே கூட்டிட்டு போகும். அழியாதது, இந்த ஆத்மா வந்து அழியாத தன்மை உடையது அதுதான் போட்டான் அந்த அப்படின்னு நீங்க. சொல்றாங்க. ஆமாமா, அப்போ உண்மைதான் உண்மைதான். சொல்லுங்க சொல்லுங்க. அதுல டிராவல் பண்ணி போயிட்டாங்க, அதுல டிராவல் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க, அதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா ம், அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அப்ப அந்த பாடியை என்ன பண்ணணும், அந்த பாடி எங்க குற்றம் நடக்குது, இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, வாதம் ஆ, கபம் பித்தம் ஆ, வலி அலல் ஐயம்னா, அந்த ம், மூணை எந்த ம், வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பிறவி ம், நோயின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஆ, யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சொல்றதுதான் கரெக்டா வருது. ம், திருவள்ளுவர் தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அப்போ ஆமா. இவன் திருவள்ளுவர் படிக்கல திருவள்ளுவர் இவனுக்கு. சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. இந்த முட்டாளுக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்யூஷன் படிக்காம கொடுத்திருக்காரு. போயிட்டான். ம், அதுக்கு ம். முன்னாடி பாத்தீங்கன்னா திருமூலத்துல திருமூலர் வந்து நமக்கு வந்து குட். இதுலயும் ம், இதுலயும் சொல்லியிருக்காரு இல்லையா? ம், ம், ம். தப்பு எங்க நடந்திருக்கு பாருங்க. தமிழை ஒழுங்கா படிக்காதனால எல்லாம் தப்பு பண்ணிட்டானுங்க. எல்லாருமே குற்றவாளிகள் தான். இதுல தமிழ் படிக்காதனால மாட்டிட்டாங்க எல்லாரும். ம். அதுக்கான ஒரு முடிவு சொல்லாம போயிட்டானுங்க. எல்லாத்துக்கும் இப்ப நம்ம தமிழ் படிச்சோம்னா உடலுக்கும் வழி சொல்லலாம், மனதுக்கும் வழி சொல்லலாம். அப்புறம் ஆன்மாங்கிறது உயிர் தான், இன்னொரு பிரிவு தான். ஆன்மாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அது அணுதான், ஃபோட்டான் தான். இப்பதான் சொல்றானுங்க. இப்ப உடல், மனம், ஆஹ் ஆஹ் ஆன்மா. ஆன்மாங்கிறது உயிர். அது அது உயிர் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லியிருக்காங்க தவிர, அது உயிரினுடைய இன்னொரு பிரிவு தான், மனத்தினுடைய இன்னொரு பிரிவு தான். அது ரொம்ப ரொம்ப டீப்பா போகுது. அதை பத்தி பேசணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப ஆன்மான்னு சொன்னா அது என்னன்னு, அது ஆன்மான விரிவுன்னு அர்த்தம். ஆன்மான விரிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அகமா தான் ஆன்மாவா மாறுது. கடைசியில அது உயிரா மாறுது. கடைசியில அது மனமா மாறுது. அதுதான் உடல் உட்கார்ந்து இருக்குது. உடல் அழியக்கூடியது, அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் உடலை உடலை பாதுகாத்தான இது வெளியே யாருக்கு சொந்தம், இது எங்க போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும். இது ரிப்பேரா வச்சிருந்தீங்கன்னா உயிர் எப்படி இந்த ரிப்பேரா இருந்து விட எப்பவுமே கெட்டுட்டே இருந்ததுன்னா, இந்த உண்மையை உணராம வண்டி ஓடிட்டே இருந்தா வண்டி பத்தி வண்டி டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டு இருந்தா வண்டியை பத்தி புரிஞ்சுக்க முடியும். வண்டி மேல கோபம் தான் வரும். வண்டி மேல கோபம் வந்து அப்புறம் அது அது என்ன தரமா இருந்தாலும் பட் ஆனா அதனாலதான் இதுல இங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆ, இப்ப நம்ம இந்த நீர் தத்துவத்தை புரிஞ்சு நம்ம தண்ணியில வாழும் பொழுது, அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு இன்னும் அனுபவபூர்வமா உணர முடியும் அப்படின்றது எனக்கு உணர முடியுது. அவங்க என்ன எதுவும் கருத்துக்கள் இப்போ புரியுது புரியுது புரியுது. So அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த டைம்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தண்ணியிலேயே வாழணும் அப்படின்ற ஒரு கருத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு ஆ, இருக்கோம், தண்ணியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆமா. ஆ, எதை பார்த்தாலும் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை கடந்து போறதுக்கு இந்த ஸ்லோகங்களும் உதவி செய்யும். ஏன்னா அந்த ஆமா நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் கடந்து நம்ம டிராவல் பண்ண வேண்டிய அந்த நிலைக்கு நம்ம போவோம் இல்லையா? ஆமா ஆமா அப்ப ஆமா. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆ, பட் ஆனா அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அந்த பாயிண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஆ, சரி 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 சரி. அதான் சொல்றேன், இந்த ஸ்லோகங்கள் 14 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். பிரம்மஞான அடேங்கப்பா. வழின்றது ம், கேட்டுட்டு இருக்கேன் நான். பட் ஆனா இன்னைக்கு என் கண்ணுல ஏன் அந்த அந்த லைன் 10வது ஸ்லோகம் ஏன் என் கண்ணுல படணும்? ம். அதுதான் நான் கேட்ட கேள்வி. அருமை, நல்லா முயற்சி பண்ணி இப்படித்தான் தேடணும், இப்படித்தான் தேடணும். நல்ல வேளை அறிவியல் இருக்கிறனால எல்லாரும் அறிவியலை படுத்துங்க. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அந்த சாட் ஜிபியை பயன்படுத்துங்க. அது ரொம்ப மலிவு. நீங்க எப்படி வாட்ஸ்அப் பயன்படுத்துற மாதிரியும் டெலகிராம் டெலகிராம்ல பயன்படுத்திடுவாங்க. எல்லாரும் டெலகிராம்ல போடுங்க. டெலகிராம் தான் அழியாது. இந்த வாட்ஸ்அப் அழிஞ்சு போயிடும். அதனால டெலகிராமை பயன்படுத்துங்க. டெலகிராமில் போட்டுருவாங்க. எல்லாரும் தயவுசெய்து டெலகிராமில் போடுங்க. நீங்க ஒன்று தான் போடுறீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். யாருமே டெலகிராம் செய்தி போடுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, யாரும் அனுப்புறதும் இல்லை. பார்க்கறதோட சரி. பாருங்க, எல்லாருமே மூளையை வளர்த்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்டு பழகுங்க. உங்களுக்கு அந்த ஆப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செயலி தான். வாட்ஸ்அப் மாதிரி தான் அதுவுமே. எல்லாரும் பழகணும். எல்லாருமே பழகலைன்னா நீங்க முட்டாளாவே இருப்பீங்க. நீங்க ஒண்ணு இணையங்கிட்ட இருந்து எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாது. நீங்க உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கலைன்னா எங்கிட்ட இருந்து நீங்க எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. நான் பாட்டு இப்ப சொல்லிட்டே நம்ம இருக்கேன். இந்த கருத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கடுமையா நம்ம கிட்ட விவாதம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா. இப்ப நீங்க அதுக்குதான் நம்ம இங்கேயே கடுமையான விவாதம் எல்லாம் எடுத்து விவாதம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ம், அந்த மெய்ப்பொருளை நம்ம வந்து உணர்ந்து பேச முடியுதுன்னா நம்ம எந்த சபையிலனா போய் பேசலாம் இல்லையா? இப்ப அதுதான் இப்ப ம், 10 வருஷம் 12 வருஷம் ஏன் இந்த ட்ரைனிங்னா, ம். சான்றோர் அறிவு நிறைந்த சான்றோர் சபையில போய் நிற்கும் போது அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா இப்ப நம்ம பதில் சொல்ல வேண்டிய தெரியணும்ல. முழிக்கிறதுன்னு அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் இருந்து கூட என்ன பிரோஜனம் இருக்கு அப்புறம்? பாருங்க அவங்க எங்க அதுதான். பிடிக்கிறான் பாருங்க. வாத பித்தம் கபம்ங்கிறது
வாதம் பித்தம் கவங்க அது வந்து வாத பித்தம் சித்த மருத்துவத்தின் அடிப்படை. சித்த மருத்துவத்தின் அடிப்படை வாத பித்தம் தான். உடனே அவன் என்ன பண்ணிட்டேன், ஆயுர்வேதத்தில் இருக்குதுங்க அது முண்டமே வாத பித்தம் கவம் இங்கிருந்து தான் கிளம்பு, தமிழ் இருந்து தான் கிளம்புது அது. இந்த வாத பித்தத்தை கண்டுபிடிச்சவங்களே யாருன்னு கேட்டா சித்தர்கள் தான். சித்தர்கள் பயங்கரமான சித்தர்கள். சித்தர்கள் தான் முதல் முதல் கண்டுபிடிச்சாங்க இதைய. எனக்கு பிரச்சனைக்கு உரியதுன்னு கேட்டா இந்த பசிங்கிறான். பசியை பிரிச்சு பார்த்தா அது சாவுங்கிறான், அது தோஷம்ங்கிறான், கெடுதல். அது முக்குற்றம்னு அதுக்கு பேரு. பசிக்கு பேரு முக்குற்றம்னு பேரு. அது தோஷம் சொல்றான் இல்லையா, முத்தோஷம் தான் அது, முத்தோஷம். அப்ப தோஷம் சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம், அது நமக்கு புரியுது. தோஷம் சரியாகிவிட்டு அதுக்கு சந்தோஷம். சொல்யூஷன் எதுவுமே கொடுக்கலையே. இப்ப ப்ராப்ளம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் எதுவுமே கொடுக்கலையே அதுல. அப்புறம் சொல்யூஷன் குடிக்காத முட்டாள் தானே. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, பிரச்சனையை சொல்லாதீர்கள் தீர்வை சொல்லுங்கள்பாங்க. பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் தெரியுது. நீ பிரச்சனையை பேசிட்டு இருந்தேன்னா நீ அறிவாளி. இப்பதான் அந்த வருது. பிரச்சனையை கடந்து போக தான் சொல்றாங்களே தவிர அந்த பிரச்சனையை அட்டன் பண்ண சொல்லல, கடந்து போக தான் சொல்றாங்க. அது எப்படி கடந்து போக முடியும்? அதுதான் அதுதான் எனக்கு அதுதான் இப்ப நான் சிந்திக்கிறேன். இப்போ பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதை நீ தாண்டி போதான் சொல்றாங்களே தவிர அதை அட்டன் பண்ணிட்டு அதன் மூலியமா அடுத்த கட்டத்துக்கு நீ அடுத்த கட்டம் ஜம்ப் பண்ணி போக வச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு வந்து யோசிக்கிறேன் நான், எப்படி அவங்க ஜம்ப் பண்ணி போக சொல்றாங்க அப்படின்னு. எப்படி உடம்பை கடந்த நிலைக்கு யோசிக்கணும் அப்படின்னா இப்ப அங்கதான் ப்ராப்ளம் வருது எனக்கு. அதுதான் நானும் கேள்வி கேட்கறேன், எப்படி அதை வந்து யோசிச்சாங்க, இல்லாட்டி நான் இன்னும் அதை நான் சரியா படிக்கணுமா? அதுதான் அதான் அந்த அறிவு குற்றம் நான் ஒத்துக்கணும். எனக்கு இது தெரியலன்னு ஒத்துக்கணும். என்னது, அங்கதான் வரணும். அகம்பாவத்தை விட்டுட்டு எனக்கு தெரியல, யாரா இருந்தாலும் எனக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லணும். தெரியாததை நீ கடந்து போ. ஏன்னா அப்ப உனக்கே நீ கடந்து போன்னு சொல்றியே, உனக்கு தெரிஞ்சதான் சொல்லியிருப்ப. அதனாலதான் இப்ப எப்படியே தாண்டி போனா உனக்கே அந்த வழி தெரியலன்னு சொல்லு. எப்படியா தாண்டி போகணும்னா, இப்ப எனக்கு வழி தெரிஞ்சதுன்னா இப்படி போய் இப்படி தாண்டி இப்படி போங்க, குச்சி வச்சு தாண்டி போங்க, அப்படி கல்லு மேல கால் மேல போங்க, வழி சொல்லி கொடுப்பான் இல்லையா? வழி இருக்குல்ல, தாண்டி போறதுக்கு வழி இருக்குது. தாண்டுதல் என்ன, நடந்து போறது. நம்ம தாண்டி தான் போறோம். நாம ஒரு கால் இன்னொரு கால் தாண்டி தான் போகும். தாண்டி தான் போயிட்டே இருப்போம். எல்லா இடத்துலயும் பதிவாகும். அவங்களுடைய நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த உடம்பை தவிர்த்து ஆன்மாவை நோக்கி, ஆன்மாவில இருந்து நம்ம யாருன்றது கண்டுபிடிக்கதானே தவிர உடம்பை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற கான்டெக்ட் இல்லையே அதுல. அதாவது அந்த அறிவே இல்லை, அதை நான் விட்டுட்டு போக வேண்டியது. அந்த அறிவே இல்லை, அவ்வளவுதான். அதாவது ஆழமான அறிவு இல்லாதவங்களுடைய பேச்சை காட்ட இந்த மாதிரி குழப்பத்தின் தான் வரும். இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை வச்சுட்டு ஒண்ணும் அதனால இவனுக்கு புற்றுநோயில் செத்து போனானுங்க. எவன் மனம் பேசுறான் அத்தனை பேரும் நோயாளிகள் தான். அவனுக்கே சொந்த நோய் இருந்து தீர்க்க முடியும். அப்படி என்ன நீ சொந்த நோய் இருந்து தீர்க்க முடியல, அப்படி என்ன நீ அறிவாளி? நீ அறிவுனா பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். இங்கதான் கேள்வி வருது. அறிவு என்றால் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல. அப்ப நீ மனதை பயன்படுத்திட்டு இருக்கிற. அறிவுன்னு என்ன தெரியுமா தான்? அறிவுனா பிறர் சொல்வதை கேட்பது அறிவினாரு. அறிவினால் அது மட்டும் இல்ல, அறிவு மட்டும் இல்ல, அறிவினால் என்ன, அறிவால் என்ன பயன்னு கேட்கிறாரு. அப்போ உனக்கு அறிவு என்ன? அப்ப அறிவு இருந்து நீ ஏன் பயன்? மனம் என்பது தனி, அறிவும் மனமும் சேர்ந்ததான். அப்ப அறிவினால் என்ன பயன்? அப்ப அறிவினால் பயன் இல்லைங்கிறியா? அப்ப மூளையை கழட்டி வச்சிருவியா? இப்படி கேள்வியில வரும். யோக சாதனங்கள் மூலமாக சாதகம் செய்து அந்த உடம்ப சுத்தம் செய்கிற அந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா என்னன்னா, தண்ணீரை குடித்து கொண்டு, நீரை குடித்து கொண்டு உபவாசம் இருந்து முழுமையாக சுத்தம் செய்து தண்ணீரை வாழ்றல அப்படின்ற ஒரு அறிவியலை ஏன் சொல்லல அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குரிய. அதான் அறிவின்மை தான் அர்த்தம். அதுக்கு பேரு அறிவின்மை தான். பின்ன அறிவாளியா? அறிவின்மை தான் காரணம். அறியதோறும் அறியாம ஒத்துக்கிட்டு போகணும். வள்ளுவரே சொல்லாரு, அறியாம வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு எல்லாம் கடந்து எல்லாம் தெரிந்தவன் எவனும் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிந்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கு இதுதான் தெரிந்து போகணும். என்னது, சேர்த்து வச்சு கிராஸ் ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்த இதை வந்து குரூப் ஸ்டடி பண்ணி எது எங்க சொல்லியிருக்காங்க, எங்க எது வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தான் கோர்த்து வச்சு படிக்கணும். அதுக்கு அடிப்படையே வாதபித்த கபம் தாங்க காரணம். இந்த வழியலல் தான். வழியலல் ஐயா அடிப்படை காரணம். பசிதான் அடிப்படை காரணம். அந்த கர்மாவை தொலைக்க ஒண்ணும். வள்ளுவர் அதைத்தானே சொல்றாரு. அதுதான் தவம்னே சொல்றாரு. இவன் தவம்னா சரி, உலகத்துல தவத்துக்கு யாராவது விளக்கம் சொல்லியிருக்கானு பாருங்க. உலகத்துல யாராவது தவத்துக்கு டெபினிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே கிடையாது. தவம்னா என்ன? தவம் பாருங்க, இயமம் நியமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யேகரம் தாரணம் தியானம் சமாதி. இங்க தவம்ங்கிறத வார்த்தை வருதான்னு பாருங்க. இப்ப தவங்கிறது தனி. இங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. இவனுக்கு வந்து தியானம்னா ஏதோ நினைச்சு சொல்றானுங்க. தியானம்னா நினைதல், அவ்வளவுதான். தியானம்னா ஒண்ணும் கிடையாது. தியானம்னா நினைதல், நினைத்து கொண்டு இருத்தல், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நினைத்து கொண்டிருந்த எதவோ நினைச்சிட்டு போ.
நீ ஒரு மரத்தை கூட நினைச்சிட்டே இருக்கலாம். ஏன்? ஒரு அழகான ஓவியத்தை கூட, அழகான ஓவியம் நீங்க வரைஞ்சி வச்சுட்டு அதவே நினைச்சிட்டு இருக்கலாம். அழகான சிற்பத்தை ஒரு படத்துல வரைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு இடத்துல குவித்தல், அவ்வளவுதான். லென்ஸ் மாதிரி ஒரு இடத்துல குவித்தல். இந்த குவித்தல் ஒரு புள்ளியை நோக்கி நகர்தல். நீ என்ன வேணா வானத்தை நினைச்சிட்டே இருக்கலாம், எதை வேணா நினைச்சிட்டே இருக்கலாம். அந்த நினைத்து, அதுக்கு பேரு அடிப்படையே தியானித்தல் என்று சொன்னாலே நினைத்து கொண்டிருத்தல் அந்த அர்த்தம். வேற எதுவுமே இல்லை அதுக்கு. வேற என்ன சொல்ல போறீங்க நீங்க? எதை நினைச்சு கொண்டிருக்கிறீங்க அது நமக்கு தெரியாது. எப்ப பாரு நினைச்சிட்டே அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுவும் தியானம் தான். எப்ப பாரு உனக்கு வேற எதுவே கிடையாது அப்படிங்கிறாம இல்லையா, எப்ப பாரு அதவே நினைச்சிட்டு இரு. கிராமத்துல சொல்றாங்க இல்ல, உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு அதவே நினைச்சுக்கிட்டே இரு, பைத்தியம் தானே பிடிக்கும்பாங்க. அதே மாதிரிதான் தியானித்தல் என்று சொன்னாலே நினைத்து கொண்டு. சாதாரணமா மக்களுக்கு எளிமையா புரிய வைக்கணுங்க. சும்மா போய் நான் அப்படியே போய் அந்த மனதை வச்சுக்கொண்டு ஆற்றி என்னடா மனதை வச்சு என்னடா பண்ணிருக்கிறீங்க? ஒரு இடமும் பண்ணவே இல்லை. எதையும் செய்ய முடியல மனதை வைத்துக்கொண்டு. அப்ப அடிப்படை, இப்ப அதாவது அடிப்படை ஞானம் இல்லாதவே இவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. வள்ளுவரே எழுதியிருக்காரு, நிறைய படிச்சிருப்பான், நிறைய நிறைய படிச்சிருப்பான், தெரிஞ்சிருப்பான், அவங்ககிட்ட குற்றம் இருக்கும், பார்த்து நடந்த கூட எழுதியிருப்பாரு. அதனாலதான் நான் சொல்றேன், நாம இறுதி அல்ல, நாம் எதையுமே இறுதி அல்ல. இப்ப இருக்கிற வரைக்கும் இதுதான் நீர் மருத்துவம் என்பது. இப்ப இருக்கிறதுக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா அதெல்லாம் அது போயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாயை உடையதா இல்லையா? அல்ல தப்பு தப்பா சொல்லியிருக்கானுங்க, அல்லது தப்பு தப்பா சொல்றதை விட அரைகுறையா சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? தெரியுதுன்னு சொல்றதை விட நம்ம எதை நோக்கி போகணும், மனதை கடந்து போகணுமா இல்லாட்டி உடலை அட்டென்ட் பண்ணிட்டு மனதை கடந்து போகணுமா அப்படின்ற கேள்வி தான் வருது. அது கடந்து அது அதுக்கப்புறம் பட் ஆனா என்னன்னா பேசிக்கலா இந்த உடம்பு அட்டென்ட் பண்ணாம மனசை அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. பட் ஆனா இங்க பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் நம்ம சொல்றோம். அப்ப அந்த பிசிக்கல் வெல்னஸ் நமக்கு முதல்ல வரணும் இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு எனக்கு. அது வராம எங்க போறீங்க? அதுதான் அடிப்படை. இது ரெண்டு பாத்தீங்கன்னா, உயிர் தான் முதல்ல வந்துச்சு, அப்புறம் உடல் வந்துச்சு. அதுதான் அடிப்படை. உயிருங்கிறது மனம், அது நல்லா தெரியுது. ஆனால் எங்க உட்கார்ந்துருச்சு? உடம்புல என்ன வெங்காயத்துக்கு உடம்புக்கு வரணும்? நீ உயிராவே இருந்துட்டு போக வேண்டியது. உடம்பு என்ன வெங்காயத்துக்கு இங்க வர்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அப்ப உடம்புல உட்கார்ந்துட்டீங்கன்னா உடம்புடைய பண்பு என்ன, அதை புரிஞ்சுக்கணுமே இல்லையா? இப்ப உயிர் தனி, உயிர் தான் மூத்தது, மனம் தான் மூத்தது, நல்லா தெரிஞ்சு போச்சு. அது எங்க உட்கார்ந்துக்கிறீங்க நீங்க? உடல்ல உட்கார்ந்துக்குது. என்ன வெங்காயத்துக்கு உடலுக்கு வரணும், அது அங்கேயே இருந்துட்டு போதான். அது அங்கேயே புறப்பட்ட இடத்துல இருந்துட்டு வேண்டியது தானே. எங்க புறப்படுது? விண்வெளில இருந்து புறப்படுது, ஆகாயத்திலிருந்து புறப்படுது, அங்கதான் ஜீவன் அங்கதான் இருக்குதுங்கிறான். சரி, அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே. எதுக்கு உடலுக்கு வர? உடல் தாங்கி எதுக்கு வரணும்? உடல் உடல் அழியக்கூடியது, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதையவே பாதுகாக்க முடியுங்கிறான் சித்தர்கள். அதையவே பாதுகாக்க. அதான் எம்பாம்பிங்லாம் கண்டுபிடிச்சானுங்க. என்ன கண்டுபிடிச்சானுங்க? எம்பாம்பிங், பதப்படுத்துது. அதுதான் நாம பதப்படுத்துறோம். இப்ப நம்ம பண்றதே பதப்படுது. ஒருவேளை நாம இறந்து போனா கூட அப்படி உடம்பு அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும், கருவாடு மாதிரி இருந்துட்டே இருக்கும். உயிரோட இருக்கும் போதே இப்ப நம்ம பதப்படுத்துறோம், உயிரோட இருக்கும் போதே இப்ப பதப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, பதப்படுத்தினா உடம்பு அந்த ரத்தோட்டம் இருந்து நீ நிச்சயமா காத்து நிறுத்த முடியும், எல்லாம் நிறுத்தி. காற்று நிறுத்துறதுல ஒண்ணுமே இல்லை. அது பயிற்சியமா உடம்பு நின்னுக்குது, பசி கண்ட்ரோல் பண்ணுமா நின்னுக்குது. காற்று நிறுத்துறது என்ன தெரியுமா? வெளியிலையும் போக நடுநிலை, அதுவும் அப்படித்தான். அது நடுநிலைப்படுத்துறது. அது காற்று நிறுத்துறது நடுநிலைப்படுத்துறது தான். சுவாசத்தை நிறுத்திட்டா இங்க எல்லாருமே அந்த பழக்க வழக்கத்துல மாட்டிக்கிட்டதுனால இந்த கர்மம் அது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம மறுஜென்மம், போன ஜென்மம், பூர்வ ஜென்மம், அதுல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு மாயைய, அந்த மாயை மேல இன்னொரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஜென்ம ஜென்மம் எடுத்தாலும் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது, இது பிறவி நோய். பிறவி நோயின்னு சொல்றதை விட இது மாட்டிக்கிட்டாச்சு, அது கழிச்சுதான் ஆகணும், அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. சோ இந்த உலகம் பெருசுன்ற மாதிரி நம்ம ஆசையை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்ப பாருங்க, இப்ப அடிப்படை ஆசையே என்னது? உணவு அப்படின்ற ஆசைதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த ஜீவனை எடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான். சோ இப்ப அடிப்படையே நம்ம கை வைக்கிறோம், என்ன பண்றோம்? இந்த ஜென்மம் கிடையாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சாப்பாடு நிறையதான் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எதுவுமே இல்ல. இப்ப நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஜட்டி கலண்டுடும். இப்ப நான் சாப்பாடுல நீ கைய வச்ச அப்படின்னாவே பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கிடுகிடுக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இவன் பேசிக்கா அடிமடியிலேயே கைய வைக்கிறானே அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஏழை பாருங்க, சாப்பாட்டுல அதுதாங்க ஒரு ஏழை சொன்னா பெரிய விஷயம் கிடையாது.
ஆ ஒரு ஏழையா இருந்துட்டு நீ ஆ சாப்பிடலன்னா பெரிய விஷயம் கிடையாது. நீ பணக்காரனா இருந்துட்டு நீ சாப்பிடாம இருந்தேன்னு நினைச்சுக்கோங்க, ஆ அப்ப கேள்வி கேட்க மாட்டோம். நீ ம் ம் சாய்ஸ்ல இருக்கியா, ம் எல்லாமே இருந்தும் நீ சாப்பிடாம இருக்கியா அப்படின்னா உனக்கு ம் கொழுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ம் ம் பாருங்க இல்ல நான் பாருங்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு தவிர கொழுப்பை கொழுப்புக்காக கரைக்கிறது. கிடையாது. நேத்து நேத்து ஒரு நேத்து ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்தது. அந்த 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 பொண்ணு வந்து ஆஹ், இப்ப பெண்களுக்கான உடற்பயிற்சி நிலையில வந்துருச்சு. ரொம்ப ஆபத்துல போயிட்டு இருக்குது. ஆண்களுக்கான உடற்பயிற்சிங்கிற சாதாரண நானும் உடற்பயிற்சி பண்ணியிருக்கேன் சிறு வயசுல. ஒரு 19 வயசு சும்மா அந்த பாரு கீரு சும்மா பள்ளிக்கூடத்துலயே உடற்பயிற்சி எல்லாம் இருக்கும். இந்த ஃபுல் அப்ஸ் தம்ஸ் அப் சும்மா அதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டா பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என்னடான்னா தின்னு ஓட்டு உடற்பயிற்சி பண்றதாம்மா, அது அடிப்படையிலேயே தப்பு அது. என்னது தின்னு ஓட்டு உடற்பயிற்சி பண்றதை பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஆபத்து. இது எந்த டாக்டரும் கண்டிக்கிறது இல்ல, எந்த பெற்றோர்களும் கண்டிக்கிறது இல்ல. தின்னு போட்டு எந்த விலங்கும் ஓடாது. நேத்து கூட மறுபடியும் பேசியிருக்கோம். அந்த அந்த பொண்ணு பேசுதுங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கு. தமிழ்நாட்டுல அந்த பயிற்சி பண்ணியிருக்கு. அது எத்தனை வயசு இருந்தா ஒரு 22, 23 என்னன்னு தெரியல. அது உடம்ப காட்டிட்டு பேசிட்டே இருக்குது. உடம்ப காட்டிட்டு பேசிட்டு இருக்குது. உடம்பு எவ்வளவு கண்ணியமானது. அது உடம்ப வந்து இப்படி பிதுக்கிட்டு இருக்குது. எதுக்காக உடம்பு திங்கிறது சிம்பிளா சொல்லுது. திங்க வேண்டியதுங்க, உடற்பயிற்சி பண்ண வேண்டியதுங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது. ஆனா விரைவில் அந்த பொண்ணு அநேகமா பயங்கரமா செத்து தான் போகும். ஏன்னா நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்காம உடற்பயிற்சி பண்ண என்ன ஆகும்? அறிவியலுக்கு எதிரானது அது. பாடி பில்டிங்கே அப்படிதானுங்க. இப்ப ஆ, பாடி பில்டிங் வெயிட் லிஃப்ட் பண்றாங்களே, ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அவங்களோட மெயின் இன்ஸ்ட்ரக்ஷனே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அந்த அந்த இதக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஆ, வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தண்ணி குடிக்க கூடாது இல்லையா ஆ, சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது இல்ல, சொல்லுவாங்க, ஆ. கேள்விப்பட்டிருக்கேன். என்ன உயிரே நின்னு போயிருங்க ஐயா. உயிரே நின்னு போயிரும். அப்படியே நின்னு போயிடும். பிளாக் ஆயிரும். பிசு பிசுப்பாயிரும். இந்த வெப்பம் போக அட அறிவட்ட முண்டமே உடம்பு ஃப்ரிக்ஷன் ஆகுது. ஹீட் உற்பத்தி ஆகுது. ஹீட் உற்பத்தி ஆகிறப்ப உடம்ப தணிக்கணும். ரேடியேட்டிங் ஆனா என்ன ஆகும்? டபக்கு இன்ஜின் ஜாம் ஆயிரும். அப்படிதான் சாகுறானுங்க. வண்டி எதுக்கு ரேடியேட்டர் வச்சிருக்கிறான்? ரேடியேட்டர் ஓடிட்டே தண்ணி ஓடிட்டே இருக்கும், கூலிங் ஆகிட்டே இருக்கணும். எவாபரேட் போயிட்டு தண்ணி சூடாயிடுச்சு, ரொம்ப டெம்பரேச்சர் வச்சு இன்ஜின் நின்று போய் சீஸ் ஆகி வண்டி நின்று போய் வண்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேபி கதை. அந்த வெயிட் லிஃப்டிங் அந்த நேரத்துல பண்றதுக்காக தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்றாங்களான்னு தெரியல. மேபி அந்த சாவறதுக்காக அது சாவறதுக்காக தானுங்க வெயிட் லிஃப்ட் பண்றதுல வெயிட் லிஃப்ட் பண்றதே தம்ஸ் அப்பா என்னென்னமோ சொல்றான். அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான செலவு வேற அது ஆகும். அந்த அந்த பொண்ணு பேசும்போது நான் பார்த்தேன், இந்த பொண்ணு சீக்கிரம் போய் சேர்ந்துரும்டா அப்படின்னு. ஏன்னா நிறைய சாட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய சொல்றாங்க, ஆமா வெயிட் லிஃப்ட் பண்றதும் போயிட்டே இருக்கு. ஏன்னா தண்ணியே குடிக்க கூடாம தண்ணியே குடிக்காம நீ வந்து பண்ண என்ன? அது மட்டும் இல்ல, அவங்க சாப்பிட்ற உணவே மலச்சிக்கல் உணவு. பூரா முட்டை, பச்சை முட்டை. என்னது என்ன முட்டை? பச்சை முட்டை. அது உலகத்திலே மோசமானது பச்சை முட்டை. பாம்பே ஜீரணம் பண்ண முடியாதுங்க. பாம்பினாலே ஜீரணம் பண்ண அப்படியே மயங்கி கிடக்கும். பாம்பே மயங்கி உலகத்திலேயே அதிகமா, அதாவது மனிதனுடைய ஜீரணீர் வந்து மென்மையானது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய மனிதனாக மாறுகின்ற பொழுது நம்ம குழந்தையா இருக்கிறப்ப கூட ஜீரணீர் கொஞ்சம் வேகமா சுரக்கும். ஏன்னா தாய்ப்பால் குடிச்சிட்டே இருக்கணும், அதை சுரக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த பருவம் தாண்ட தாண்ட தான் அந்த ஜீரணீர் வேகத்தை குறைச்சிட்டே வரும். இறப்பையினுடைய ஜீரணீர் வேற. இறப்பையில் இருக்கிற மென்மையான நீர், அப்புறம் கணை நீர், கல்லீரல் தான் கடுமையான பாதிக்கு. இப்ப நமக்குள்ள கல்லீரல் இப்ப ஒண்ணுமே ஆகாது. நம்மகிட்ட பார்த்தா நம்ம டயட் கண்ட்ரோல் இருக்க கல்லீரலுக்கு இங்க வேலையே இல்லை. எதுக்கு வேலையே இல்லை? அதனால உங்களுக்கு நோய் நல்லா இருக்குது. கல்லீரலுக்கு வேலை கொடுக்கலனாவே உங்க உடம்பு என்ன ஆயிரும்? கல்லீரலுக்கு நீங்க இறப்புக்கு லேசா வேலை கொடுத்தாலும் கல்லீரலுக்கு நீங்க வேலை கொடுக்காதுன்னு என்ன தெரியுமா? 90-80 நோய் நல்லாயிரும். என்ன நல்ல முத்து, புரியுதா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம எவ்வளவு பேச வேண்டியிருக்குது பாருங்க. எவ்வளவு பாட்டுக்கு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பேசாம குருட்ட முட்டமா இனியன் கம்முன்னு இருந்தா பரவாயில்ல. இப்ப எதை எதை பேச வேண்டியது இருக்கு? கடைசியில பாத்தீங்கன்னா நாம தான் வாத்தியார் மாதிரி ஆக வேண்டியது இருக்கு. கடைசி நாமளே வாத்தியார் ஆயிரம் மாதிரி தெரியுது. எல்லாம் தெரிந்தவனா இருந்தா மட்டும்தான் நடக்கணும் மாதிரி தெரியல. அரைகுறையா போனோம்னு நம்மளை ஆப்படிச்சுட்டுருவாங்க. அப்படித்தானே கேசவன்? ஆமாய்யா, ஆமா. அரைக்குறையே வம்பு தான். அரைகுறையா நல்ல வேலை. நம்ம நீர் மருத்துவத்துல வந்து ஒன்னும் இல்லைங்க. நீங்க வந்து வெறும் மாங்காய்ச்சாறு சாப்பிட்டே 1000 வருஷம் உயிரோட இருக்கலாம். இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. வெறும் தண்ணி கூட குடிக்காட்டி பரவாயில்ல, மாங்காய்ச்சாறு சாப்பிட்டா மாங்காய்ச்சாறு, மூலிகைச்சாறு, நெல்லிச்சாறு இப்படி போட்டு ஆனா நன்கு சுத்தம் பண்ணிட்டேன்னு தப்பிச்சுக்குவீங்க. நீங்க இது பாருங்க, நீங்க மாங்காய் சாறு சாப்பிட்டு எதையும் சாப்பிடாம இருந்து நல்லாயிரும். மாங்காய் சாறு லிக்விட்னு தெரிஞ்சு போச்சு. அது மாங்காய் சாறு வந்து தண்ணி கிடையாது. தண்ணி சத்து அதிகமுடைய ஒரு பொருள், அவ்வளவுதான். தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். அது ஒரு நாளும் சளி உற்பத்தி பண்ணாது, மரணத்தை உற்பத்தி பண்ணாது. நீங்க மாங்காய்ச்சாறு இப்ப நல்ல முத்து என்ன பண்ணிருக்காங்க,
நீங்க மாங்காய் சாறு ஜூஸ் எல்லாம் தின்னு கூட சோத்தையும் தின்னுக்கிறீங்க. அங்கதான் சாவுமணி உங்களுக்கு அடிச்சிருக்குது. என்னது அடிச்சிருக்குது? ஆமாங்க ஐயா. அங்கதான் அங்கதான் சாவு மணி அடிச்சு. சாவுமணி உங்களுக்கு அங்க அடிச்சிருக்கு. யாரும் சொல்லடே நீங்க மாங்காய் சாறு சாப்பிடுங்க, தேன் சாறு சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு நீங்க பூரா சோத்தையும் தின்னுக்கிறது, இட்லியும் திங்கிறது, பூரியும் திங்க புல் கட்டிட்டு ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னா அடிப்படையிலே தப்பு. என்னது? அடிப்படையே தப்புங்க ஐயா. போய் சேர்ந்திருப்பீங்க, தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் போய் சேர்றதுதான். கடைசியில் இங்க வந்தங்காட்டிதான் கொஞ்சம் மூளை வேலை. இல்லைன்னா கேசவன்ல எப்போ டிக்கெட் வாங்கியிருப்பார். நல்ல பேர் தப்பிச்சிட்டாரு. நிறைய பேர் அப்படித்தான். இப்போ நேற்று பாரு இந்த 84 வயசு ஒரு ஆள் ஒருத்தர் போட்டிருக்கேன் பாருங்க போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? 84 வயசு. அவர் பேர் அருணாச்சலம் பேர். நேற்று பார்த்தீங்களா வீடியோ? நான் அவர் வைத்தியம் பார்த்தேன். அவரை பெரிய திருவள்ளூர் மாற்றத்தை சேர்ந்தார். பார்த்தீங்களா இல்லையா? யாரும் பார்க்கலையா? திருலோக சந்தர் பார்த்துட்டாரு. ஏன் எல்லாம் பார்க்கறது இல்லையா? வீடியோ வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், நீர் மருத்துவத்தில் போட்டிருந்தேன், டெலிகிராம்லையும் போட்டிருந்தேன். பார்த்துட்டு ஏதாவது கருத்து சொல்லணும். கடைசியாக நான் அவர் பார்த்தது வயசு. நீங்கள் எத்தனை வயசுல எத்தனை வயசுல செய்யலாம்னு நேற்று கூட ஒருத்தர் கேட்டார். நேற்று அந்த கலியபெருமன் கேட்டார். இது வயசு அவரோட வயசு 82 84 நினைக்கிறேன். அவர் வழக்கறிஞர், வேறு சீனியர் வழக்கறிஞர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் பேர் அருணாச்சலம் பேர். ஒரு பையன் பேர் இளங்கோன்னு பேர். அந்த இளங்கோவுடைய புள்ளதான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது. தாத்தா வழக்கறிஞர், அப்பன் வழக்கறிஞர், புள்ள எம்பிபிஎஸ். தாத்தனுக்கும் சக்கரை நோய், அப்பனுக்கும் சக்கரை நோய். பாருங்க, அப்பனுக்கும் சக்கரை நோய், தாத்தனுக்கும் சக்கரை நோய், அப்பனுக்கும் சக்கரை நோய், தாத்தனுக்கும் சக்கரை நோய், அப்பனுக்கும் சக்கரை நோய். இது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது. இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது போய் தாத்தனுக்கு வைத்தியம் பார்க்கணுமே இல்லையா? நான் கேட்டேன், சிரிச்சுட்டேன். அவங்ககிட்ட எனக்கு பாரு கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடைச்சது. இப்போ அந்த படத்தை நான் போட்டிருக்கேன் நான். அப்போ அப்பனுக்கு சக்கரை நோய் வருது, மகனுக்கு சக்கரை நோய் இருக்குது. அப்புறம் நான் 2 பேர்த்துக்கும் சரி பண்ணி கொடுத்தேன். நோய் கிடையாதுன்னு சொல்லி நிரூபித்தேன் நான். 2 பேர்த்துக்கு சக்கரை நோய் சரியாயிடுது. அந்த ஆள் நீ செய்வான்னு தெரியாது. அந்த ஆள் போய் சேர்ந்துருவான். கொஞ்சம் குறும்பு அந்த ஆள்கிட்ட நிறையா இருக்குது. குறும்பு இருந்தக்காட்டு விடேன்ட்டேன் நான். இவன் குறும்பு பேசுகிறான்டா அப்படின்னு. பணமும் வாங்கலை, ஒன்றும் வாங்கல, பணமும் கொடுக்கல அவங்க. அவ்வளோதான். ஒரு 1000 ரூபாய் என்னமோ கொடுத்தானுங்க. அவ்வளோ ஒரு கொடிய நோய், அவ்வளோ ஒரு குஷ்டரோகத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒண்ணுமே செய்யல அவங்க. என்னது? அப்புறம் தான் சரி இவனுக்குலாம் வைத்தியமா பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான். இவனுக்கெல்லாம் வரும்பொழுது பீஸை பிடிங்கிறோம். வரும்போது 1 கோடி ரூபா. இனிமேல் அடுத்தது 1 கோடி. இந்த சக்கரை நோய் குணமாக நான் அடுத்தது அப்படிதான் பண்ண போறேன். இப்படியே மக்கள் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு கோபம் ஏறிட்டே போகும். ஏறுமே ஏறாதா? திருலோக சந்தர், அதாவது அதுக்குரிய ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அடுத்து அந்த என்ன சொல்றது, அந்த துறை உயிர்ப்போடு இருக்கணும். ஆமா, அதுக்கு பேசிக் லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அது இருக்கிற அது மட்டும் இல்ல, கிட்டையே இருந்து குணப்படுத்துறேன், பக்கத்தால இருந்து குணப்படுத்துறேன். அதுதான் பெரிய. நான் இப்பெல்லாம் வேற எதுல வர்றேன்? கூகுள் மீட்டிங்ல வர்றேன். கூகுள் மீட்ல இப்படி செய்யுன்னு சொல்லி இதுதான் சரியான முறைன்னு நினைக்கிறேன். இந்த கிட்ட போய் சொல்லி கொடுக்கறது பாருங்க, கேவலப்படுத்துறாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னது? அதற்கான நீங்க மரியாதை இப்ப நீங்க சொன்னீங்களா, தோன்றுக புகழோடு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு. அது நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில. ஐயா ஏன் போக கூடாது சொல்றாரு, ஒரு இடத்துக்கு ஏன் போக கூடாது? தோன்றின் புகழோடு தோன்றுக. அதாவது அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு மரியாதை இருக்கா ஃபர்ஸ்ட்? ஆர்வ குழந்தைல போனீங்க, அதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவன் சொத்தை எனக்கு 1 ஏக்கரை எழுதி வச்சிருக்க வேண்டியதானே அவன். ஏன் அவன் செய்யல? பல லட்சம் பல கோடி பணம் வச்சிருக்கிறான் அவன். சீனியர் லாயர். ஏன் 30 வயசுல இருந்து லாயர்னா 40 வயசு எத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சிருப்ப நீ? ஏன் நீ செய்யல? அதுதான் அந்த மனம் இல்லை, ஈவு இறக்கமே இல்லாதவன் தெரிஞ்சு போச்சு. நல்லவரா இருக்கலாங்க, ஈவு இறக்கம் இல்லாத நல்லவனா இருக்கலாம், அவ்வளவுதான். போய் பேச மாட்டேன், திருட மாட்டேன். என்ன போய் பேச திருட மாட்டேன் பண்ணி சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? இந்த கருமத்தை தொலைச்சிருக்கணும். நான் உன்ற கருமத்தை தொலைக்கிறேன் இல்லையா? இந்த கருமத்தை தொலைக்கிறப்போ ஏன் அந்த பங்களிப்பு செய்யல? எல்லாரும் மாட்ட போறாங்க. இனிமேல் யாரு கூப்பிட்டாலும் போக. அப்புறம் தான் புரியுது. ஆனா ஒண்ணு நிரூபிக்கிறதுக்கு நான் போனேன். அதான் வெங்கடேசனோட இப்ப பிரச்சனை வெங்கடேசன் கொள்கை தான். வெங்கடேசன் கொள்கை தெரியலன்னா எனக்கு நானும் அதை குணமாக்கணும். வெங்கடேசன் தத்துவம் தெரியல, நான் எப்படி முதல் நான் என்னை குணமாக்கணும். அது வேற. அங்க போய் நான் என்னோட உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. நான் உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறது அங்க இருக்கிற எந்த முண்டங்களும் புரிஞ்சுக்கல. அங்க ஒரு 10-15 முண்டங்கள் இருந்தது. எந்த முண்டங்களுமே இனியன் ஒரு முண்டம்னு வச்சுக்க, இந்த முண்டத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. என்னடா இவன் உயிரோட இருக்கானா?
அவன் குணமாக்குறனா இல்லையான்னு தான் பார்க்கணும் தவிர இவன் எப்படி உயிர் வாழ்றான் ஒருத்தருமே இந்த கேள்வியே கேட்கல. அப்பதான் தெரிஞ்சு போச்சு, மொத்தமா ஞான சூன்யங்கடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அறிவே கிடையாதுடா அப்படின்னு. பெரிய பணக்காரர் தான். இதுக்கு வேற அவங்க மூலிகை வேற தயாரிக்கிறாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏய் மூலிகை தயாரிக்கிறீங்க, தாத்தாவை காப்பாற்ற முடியாதுன்னு கேட்டேன். சிரிச்சாங்க. ஐயோ உங்க மூலிகை உங்களை காப்பாத்தலையான்னு கேட்டேன். அப்படியே கேட்டேன். என்னமோ மூலிகைலாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க, மூலிகை பொடி. ஏன் உங்க மூலிகை வைத்துக் கொண்டு உங்களை காப்பாற்ற முடியலன்னா இதுன்னு ஏமாத்த, உங்க மூலிகை வைத்துக் கொண்டு உங்களை காப்பாற்ற முடியலையா? என்னடா? ம் அப்ப தோட்டத்துல விளையிற காய்கறி சாப்பிட்டு நோயை குணமாக்க முடியலன்னா அப்புறம் என்ன நீ தோட்டத்துக்காரன்? அந்த கேள்வி கேட்கற மாதிரி தானே. அப்படித்தானே நல்லமுத்து? உனக்கு இருக்கிற காய்கறி சாப்பிட்டு ஆமாங்கய்யா. அப்புறம் என்ன நீ தோட்டத்துக்காரன் வெங்காயத்துக்காரன்? ஆ? ஒரு நோயாளி. விவசாயினா சாதாரண ஆளு. விவசாயினா உலகம் தெரிந்தவனா இருக்க வேணும். அனைத்தும் தெரிந்தவன் விவசாயின்னு பேரு. விவசாயினா ஐயா, சாதாரண உங்களோட விஷயம். இன்டர்நெட் வந்து விட்டு விட்டு வருதுங்கய்யா. இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப வருதுங்கய்யா. ஒரு ஆ, ஆ. வீடியோ போயிடுச்சு, ஆடியோ வராம இருந்தது. இங்க பாக்குறேன் இப்போ பாக்குறேன். ஓகே இருக்கு கேக்குது. முடிச்சுக்கலாம். மாதிரி 6:40 ஆச்சு. 6:45க்கு முடிச்சுக்கலாம். அதனால வந்து எல்லாரும் சுய பரிசோதனை பண்ணுங்க எல்லாருமே. இது நீ பரவிற இது இது பரவுனால இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கையே வருது. எனக்கு 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 தேவை வெளிநாட்டவர் மாணவர்கள் எனக்கு தேவைங்க. எனக்கு இந்திய மாணவர் எனக்கு தேவையில்லைங்க. இவங்க வைத்துக்கொண்டு நான் பணம் சம்பாதிக்க முடியாது. நான் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வரணும். அரசாங்கம் வந்து வந்து நான் டாக்ஸ் கட்டுற மாதிரி எனக்கு வரணும். டாக்ஸ் பயர் இப்பதான் நான் டாக்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். நான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு தான் நான் இன்கம் டாக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாணவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ம். இப்போ அரசாங்கமே என்ன பண்ணிருச்சுன்னா 7 லட்சம் 8 லட்சம் என்ன 7,000 2,000 ஒரு வருமானமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அறக்கட்டளை மாதிரி கொடுத்துட்டு போயிட வேண்டிய யாரு கேட்டாலும் இந்த பணம் ஒருத்தன் வறுமையா வரான்னு வச்சுக்கங்க. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு வசதியே இல்லைங்கிறான், அவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? அங்க அது பெரிய பிரச்சனை வருதுங்க எனக்கு. இப்ப எனக்கு வந்து எனக்கு நோய் இப்ப என்கிட்ட வரவும் போற நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொடுமையான 10 பைசா பணம் இருக்காது. எனக்கு சக்கரை நோய் குணமாக்குன்னு சொல்லுவான். எப்படிங்க அவனுக்கு குணமாக்குறது? எனக்கு ஒண்ணுமே புரியுறது இல்லை. எப்படி குணமாக்குறது? அவனை எப்படி என்னை புரிஞ்சுக்குவான்? அது எப்படி குருவில் அங்க ஒரு பிரச்சனை வருது. பணக்காரங்கிட்ட போனாலும் புரிஞ்சுக்கிறது இல்ல. பணக்காரங்கிட்ட போனாலும் புரிஞ்சுக்கிறது. ஏழை எப்படி புரிஞ்சுக்குது? என்னை எப்படி புரிந்து கொள்வீங்க? இப்ப 10 பைசா செலவு இல்லாம குணமாகுது, அது எப்படி நீ புரிஞ்சுக்குவே? அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன? இந்த ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது. ஏன்னா உலகமே தப்பா இருக்கும் பொழுது இவனுக்கு வேற வழி இல்லைன்னு இன்னைக்கு கூப்பிட்டு வேற வழின்னா நிறைய பேர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஐயா நீ காப்பாத்துக்கும்பா, என்னடா பண்ண? ஒண்ணும் இல்லையம்பா. ஒண்ணு அப்படியே போனை வச்சுட்டு அப்படியே வச்சிடறான். நான் எடுத்துனே கேட்பேன், கட்டணம் சொல்ல. ஐயா அவ்வளோ கொடுக்க முடியாதே. ரைட்டு, கொடுக்க முடியாது. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அது 7 லட்சம். என்னன்னா 7 லட்சம் செலவு பண்ணி முடிச்சு போய் கடைசியில பைசாவே இருக்காது. எங்கிட்ட வருவானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்து நான் உதறி தள்ளியிருக்கேன். போய் சேர்ற அப்படின்ற நான். அது அந்த அளவுக்கு உயிரெல்லாம் ஒன்றும் போகாது. நம்ம சொல்றதுனால செத்து போறான் அது கிடையாது. அவன் மெல்ல மெல்லத்தான் சாவான் அவன். எல்லா வகையிலும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து தோன்றின் புகழோடு, அதாவது சொல்லிக் கொடுப்பதனால் புகழும் வர வேண்டும், பொருளும் வர வேண்டும். இங்கதான் அருளும் பொருளும் ரெண்டா வரணும். ரெண்டும் வரணும். என்ன வரணும்? இனி நல்லவன் சொன்னா வைத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு மரியாதை வேணுமே இல்லை இந்த இடத்துல. பொருள் தான். அந்த அருளும் பொருளும் ரெண்டும் வேணும். ஏன்னா பொருட்செல்வம் முட்டாள் கையில் இருக்கும், அருட்செல்வம் அறிவாளி கையில் இருக்கும். ஆனா ரெண்டும் இருக்கிறவன் தான் சரி. ரெண்டும் இருக்கணும், ரெண்டையும் விட தெரியணும். அதாவது இன்னொன்னு, ஒண்ணு விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும் இல்லையா? அது சரிதான். ஒண்ணு விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும். அது சரி, அது சரி. அப்ப அவங்க கையில இருக்கிறத அது கொடுத்தாதான் ஆரோக்கியத்தை பெற முடியும். எதுவா இருந்தாலும் நமக்கு இது வேணும்னா கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. நம்ம கிட்ட இருக்கிறதும் போக கூடாது, ஆனா நோயும் போக கூடாது, சொத்தும் போக கூடாதுன்னா எப்படி? இதை தொலைச்சாதான் அதை தொலைக்க முடியும். கரெக்டா. இதை தொலைச்சாதான் அது இதை தொலைச்சா இன்னொன்னு, உன்னை இழந்தால்தான் இன்னொன்னு கிடைக்கும்னு அங்க வருது. உன்னை இழந்தால் இன்னொன்னு கிடைக்கும். இதுல என்ன யார் மாட்டிக்கிறாங்கன்னா இந்த பெண்கள்லாம் நல்லா மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து ஊட நம்பி போறாங்களா? அவங்க ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சு கிடைச்சு ஆசிரியர் இந்த மாதிரி அரசு ஊழியராக இருந்தா அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அவங்க வெறும் சாதாரண பெண்ணா போயிடுறாங்களா? போயிடும் பொழுது அவங்களுக்கு எந்த பின்னணியும் கிடையாது. கணவன் சொல்றதான் கேட்டாங்க. அதுல மாட்டிக்கிறாங்க. அவங்க எங்க மாட்டிக்கிறாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? குடும்பம் என்ற பின்னணியில மாட்டிக்கிறாங்க. ரெண்டு விதத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் வந்து பணக்காரனா இருப்பான், மாசமான 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருப்பான். பொண்டாட்டிக்கு செலவுனா பண்றதுக்கு பயந்துட்டு இருப்பான். ஆட அறிவு கட்டம் உண்டாமே. உனக்கு அவன் உழையுடன் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான், அந்த பொம்பளை உழைச்சிட்டு இருக்கிறான், உன்னை காப்பாத்துறதுக்கு உழைச்சிட்டு இருக்கிறான். பொண்டாட்டிக்கு கஷ்டம்னா பணம் கொடுக்கறதுல அப்படி என்ன இவன் கணவன்? இவன் எவ்வளவு இப்பதான் தெரியுது. இந்த இதுல டூப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து கணவன் மணி பந்தமே டூப்புன்னு தெரியுது. கணவன் மணி பந்தமே
என்ன திருலோகச்சந்தர், ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வியா இருக்குதா? நான் அப்படி அனுபவிச்சிருக்கேன். கிடையாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நானே நிறைய பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது வந்திருக்கேன். பணம் கொடுக்கல ஓடி போயிட்டேன் இது வந்து. ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின். இது கான்ட்ரவர்சியான கொஸ்டின்றதுனால நானே அது கேட்கறேன். வந்து நானே குடும்பத்தோட தான் அது இருக்கிறேன். தனிப்பட்ட ஒரு ஆனா ஒண்ணு, மனிதனும் அது தனித்தனியா ஆ, யோசிக்க வேண்டியது. யோசிக்க வேண்டிய பரவ மனைவிக்கு துன்பம்னா ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிற நீ? அவனை கிள்ளுக்கறியான்னு கேட்கறேன். இப்ப என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லி கொடுத்துறேன், அம்மா உனக்கு புற்றுநோய் வந்து என்ன பண்ணுன்னு இப்ப நான் அடிக்கடி கேட்பேன். அது ஏம்மா டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்ங்க. அது தனி நபரை, அது வந்து நம்ம பொத்தாம் பொதுவா எல்லாரையுமே சொல்லிட முடியாது. அது வந்து ஒவ்வொரு வளர்ந்த விதம் ம் பிளஸ் அவங்கவுங்க மனநிலைய பக்குவமான நிலையை பொறுத்து இருக்கு. ம் அதுல பெண்கள் மாட்டிக்கிறாங்கங்கிறது, பெண்கள் வந்து எல்லா வகையிலும் மாட்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா பெண்கள் வலிமையானவர்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பெண்கள் வலிமையானவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆண்களை விட பெண்கள் தான் வலிமை. வீட்டுக்கார்ட்ட அதை நான் சொல்லுவேன், நீ தான் வலிமையானவன் உணர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். என் வீட்டுக்கார சொல்லு, நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், உனக்கு சக்கரை நோய் வந்து என்ன கேட்டா நீ செய்யற மாதிரி நான் செஞ்சுட்டு போயிடுவேன். ஒரே அடி. நேத்து கூட பேசினேன், அறுக்கிறேன் டாப்ல. நேற்று பேசிட்டு இருக்கிறப்ப, காலை முதல் மாலை வரை என்ன அறுக்காதே கம்னு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. அந்த தைரியம் அப்ப நான் வாழ்ந்து காட்டுறதுனால என் வீட்டுக்காருக்கு என் குழந்தைகளுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம இப்படித்தானே போயாகணும். ஓ, சுத்தம்ங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அப்ப சுத்தம் பண்ணா தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். அப்ப என்ன சொல்லிடுவோம், உனக்கு மூட்டு வலி தான் நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன், எனக்கு தான் வைத்தியம் தெரியுமா அப்படிம்பாங்க. இப்ப நான் சொல்லுவேன், உனக்கு மூட்டு வலி வந்தா ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டேன், உனக்கு எந்த நோய் வந்தாலும் சரி, உச்சகட்டம் புற்றுநோய்ங்கிறான். புற்றுநோயே வந்தாலும் நல்லா இருந்தா விஞ்ஞானம் சொல்லுது. நான் அதான் சொன்னேன், அதுல ஒண்ணுமே இல்ல. வேற அப்ப எதுவுமே நீங்க இல்லைங்கயா. பாடி வெயிட் ஓவரா அந்த காலுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அதுக்கு மேல கொஞ்சம் ஓவரா வெயிட் அதிகமா இருந்துட்டு அதை தூக்கிட்டு நடக்கும் போதே பாத்தீங்கன்னா முட்டி வலி வந்துரும். கட்டாயம் 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 கட்டாயம். ஒரு அதுதான் உண்மை. 50 கிலோ 60 கிலோ இப்ப நம்ம இழைச்சி இருக்கிறது, இப்ப எனக்கு வெயிட் கம்மி பண்ணது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது லக்ஸுரி ம் எனக்கு. ம் அது தினப்படி தேவை எனக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 30-20 கிலோ நான் வச்சு தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு, அந்த மூட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சுக்கிட்டே போகுது எனக்கு. அது எனக்கே தேவைய தெரியுது. இப்போ ஒரு தேவையில்லாத எடை, தேவையில்லாத எடை. ஆமா தேவையில்லாத ஒரு 20 கிலோ பாத்தீங்கன்னா தூக்கிட்டு நடக்கிறேன். அப்ப நடக்கும்போது என்ன ஆகும், அந்த முட்டியோட நம்ம ஹோல் வெயிட் எங்க வருது, முட்டியில தான் வந்து இறங்கும். ஆமா அந்த ஆமா ஆமா முட்டியில ஆமா. தான் வந்து இறங்கும். அது அப்ப படியில என்ன ஆகும், அந்த ஏறினீங்கன்னா 20 கிலோ அவ்வளவுதான். ஆமா 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 உண்மை. சொல்லுங்க சொல்லுங்க. சோ அப்ப அந்த உண்மை அந்த 20 கிலோ எடுத்துட்டு நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா தினம் தினம் அந்த உராய்வும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தண்ணியும் அதிகமா தண்ணியும் பாத்தீங்கன்னா மருந்து மாதிரி குடிச்சு அந்த என்ன சொல்றது, அந்த ம் உராய்வை கட்டுப்படுத்துறதும் கிடையாது. இப்ப அறிவு வந்த கிடையாது. பிறகு யோசிக்க தோணுது. அப்ப நம்ம ம் தண்ணியும் தப்பா தான் குடிச்சிருக்கோம். அந்த அறிவும் கிடையாது. ஸ்கூல்லயும் அப்படின்னா சொல்லி கொடுக்கல. அப்படின்னா இங்க பாருங்க, அறிவு வருதுனாவே அறிவை அடிப்படையாக கொண்ட உடல்னு அர்த்தம். என்னது? அறிவை அடிப்படையாக கொண்ட அதான் பாருங்க. அங்க பாருங்க, மனம் வந்து மனம் வந்து இருக்கு. அது மனம் வந்து உள்ள போனோம்னா 5ஆ பிரியும். ஆனால் அறிவு நிலையில தான் முதல் தொடங்குது. உயிர் வந்ததுக்கு அப்புறம் அறிவு நிலையிலிருந்து தொடங்கு. 1ஆம் அறிவு, அதாவது 2ஆம் அறிவு. அப்ப உடம்பை சுத்தம் செய்த பிறகு அது உடம்பு வந்து சுத்தம் செய்த பிறகு அதுவே பாத்துக்கும். அதுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கு. அது மனதை பாக்குற இன்டெலிஜென்ட். அந்த மனதுக்கு அந்த அறிவுக்கு அந்த இன்டெலிஜென்ட் வந்துடும். அறிவை வந்து உடம்ப நம்பி ஒப்படைச்சிடணும். உடம்ப நம்பி ஒப்படைச்சிடணும். அப்பா ராசா, நான் உன்னைய வந்து நியூட்ரல் பண்ணி எடுத்துட்டு வந்து நான் நிறுத்திட்டேன் உன்னைய. இதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னுடைய மைண்ட, என்னுடைய என்ன சொல்றது, இந்த மனசை கேட்டு நான் உன்னைய வந்து அபியூஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் வந்து உன்னை வந்து கொலை பட்டினியோ இல்லாட்டி வந்து பசியே இல்லைன்னா கூட, பசி இல்லைன்னா கூட நான் சாப்பிட்டு உன்னைய வந்து அபியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம உடம்ப அப்படி செம்மையா அப்படியே பார்க் பண்ணிட்டு நம்மளோட வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அறிவினுடைய நோக்கத்தோட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். கரெக்ட் தான், இந்த உடம்பு நம்ம இல்லதான். ஆனா அது சரியான புரிதலின் பேர்ல வரணும் அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. சரியான புரிதலின் பேர்ல அதை ஜம்ப் பண்ணணும். இந்த உடம்பையே பாத்துட்டு இருக்க கூடாது. அதுக்கு மினிமமா என்ன கொடுத்துட்டு உடம்புல இருக்கிற அந்த நோயை சரி செய்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டுறணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், உடம்பையே பாத்துட்டு இருக்க சொல்றோம். இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடான்னு சொல்றோம். இவ்வளவு தூரம் இப்ப நம்ம கிளாஸ்ல பேசுறதுக்கான ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆரோக்கியத்தை பத்தி இதை சாப்பிடு அதை சாப்பிட பேசுறோம் இல்ல. சரியான ஆரோக்கியம் வர்றதுக்காக காய்கறிகளையும் வேக வைத்து சாப்பிட்டு, கீரையை சாப்பிட்டு, உடம்ப சுத்தம் பண்ணி, தண்ணிய மருந்து மாதிரி குடிக்க சொல்லிட்டு உடம்ப பார்க் பண்ணிடு, நியூட்ரல் எடுத்துட்டு போய் வச்சிடு. அதுக்கப்புறம் நீ மனத்தோட டிராவல் பண்ணு. அதுக்கப்புறம் நீ டிராவல் பண்ணு. யார் வேணான்னு சொல்றாங்க? அப்பதான் உண்மை புரியும். அப்ப அந்த உடம்பு வந்து நம்மளை பாதுகாக்க இன்னும் சீக்கிரமா புரியும். இன்னும் சீக்கிரமா புரியும். இன்னும் சீக்கிரமா புரியும். அதுதான் நான் இதுல அதோட பியூட்டியா என்ன நினைச்சுக்கோங்க, நம்ம உடம்பு கிளீன் பண்ணி நியூட்ரல் கொண்டு வந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. மனசு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ பிராணாயாமம் பண்ணா இன்னும் சீக்கிரமா உனக்கு புரியும். ஏன்னா நீ தண்ணியில இருக்க பத்தியா, தண்ணியில இருக்கும் பொழுதுதான் நீ இத்தனை பிராணாயாமம் பண்ணணும்.
தண்ணியில ம் இருக்கும்போதுதான் உன்னோட மனசை பத்தி உன்னோட ஆராய்ச்சி பண்ண முடியும். இல்லாட்டி நீ ம் மனதை வந்து உடனே எடுத்தோடனே ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாடி வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும். இப்ப எனக்கு ம் புரியுது, அது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஆனா எனக்கு ம் இன்னும் அனுபவம் தேவை இல்லையா, அதுக்காக தான் ம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் பொறுமையா. சரி நம்ம பேச வேணாம், இப்ப அது பேச போக வேணாம். அது போக போக தான் புரியும். அதுதான் எப்பவுமே நம்ம ஒரு தொடக்க புள்ளி தானே. இது வந்து ரெண்டு ரெண்டு வகுப்பு இருக்கு. ஒண்ணு நான் சொல்றது கீழ்நிலை வகுப்பு. நீ மேல்நிலை வகுப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான் அது. இந்த அதை பத்தி நமக்கு துரோணாச்சாரி தெரியாது. ஆமா. அது நாம நம்ம எப்ப துரோணாச்சாரியா ஆமா டீச்சர் லெவல்ல தான் இருக்கும். டீச்சர் லெவலில் தான் இருக்குன்னு. மேல்நிலை என்ன நமக்கு தெரியும். அதையும் தெரியாம பேசிக்கிட்டு. ஆனால் மேல்நிலை என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்படித்தான் இருக்கணும். அந்த கபால மோட்சம், அப்புறம் சமாதி அப்படித்தான் இருக்கணும். வேற என்னவா இருக்க முடியும்? அப்படித்தான் இருக்கணும். கண்டிப்பாங்கய்யா. அப்படி பட் ஆனா என்னன்னா, முதல்ல நம்ம பிரைமரி ஸ்கூல் டீச்சர் கிட்ட படிச்சு முடிச்சாதானே ஓகே நீ பாஸ் ஆயிட்ட, இப்ப நீ செகண்டரி ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ம் பிரைமரி ஸ்கூலே நம்ம வந்து தத்தகா புத்தகா தத்தகா புத்தகா தத்தகா புத்தகான்னு இருந்தா எப்படி அது? ம் அதான் 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 அதான். புரியுது புரியுது. சரி. ம் சரி. இன்னைக்கு மாலையில நம்ம 4 மணிக்கு இந்த வகுப்பு வச்சுக்கலாம். அந்த 4:30 வந்து 4ஆ மாத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த சரிங்க. அமெரிக்கக்காரர் அமெரிக்கக்காரருக்கு இறங்கி வரணும். அடுத்து அமெரிக்கக்காரன் வந்து ஸ்வீடன் நேரம் பார்க்கணும். ஸ்வீடன் நேரம் அவர் அனிமா அடுத்த வாரம் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஸ்வீடன்காரரு. ஆமா. முதல்ல ஒரு ம். $10 போட்டிருக்காரு. அதனால நமக்கு ஸ்வீடன் வெளிநாட்டு ரொம்ப நாளா மாணவர் சொல்லிட்டு இருந்தீங்களே, அவர் தானங்கய்யா? ரொம்ப நாளா ஆமா சேரணும் ஆமா. சேரணும் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் அவருதான் தானே? அவருதான் பணம் இந்த வந்து கேள்விகளை சொல்லி கொடுத்து பதில் அளிக்க சொன்னாரே நம்மள, உங்களை அவருதான் எனக்கு எல்லாரையும். ஆச்சரியமா இருந்தது. அப்ப பாருங்க அவரு பார்த்து அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு வருஷமா என்ற வீடியோ பார்த்துக்கிட்டே அவர் இன்ஜினியர் வேற. என்னது இன்ஜினியர் வேற. நல்ல விஷயம் எல்லாம் என்ஜினியரா சிக்கிறது ரொம்ப வசதியா போச்சு. என்ஜினியர் தான். எங்க ஸ்வீடன் நாட்டுல என்ஜினியர். அவர் ஏதோ ஒரு கம்பெனிலே ஏதோ வேலை செய்றாரு. அந்த கம்பெனி ஏதோ ஏதோ தேர்வு எழுத சொல்லியிருக்காங்க. என்னமோ இன்ஜினியர் சம்பந்தமா ஏதோ தேர்வு எழுத சொல்லியிருக்காரு. சென்னைக்காரர் தான் நினைக்கிறேன். சென்னைக்காரர் தான் என்னமோ நினைக்கிறேன். சென்னைக்காரர் தான் நினைக்கிறேன். ஆமா. அங்க போயிருக்காரு. அவரு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. நேத்து வாட்ஸ்அப்ல ரொம்ப ஒரு 10 நிமிஷம் பேசினேன். வீடியோல பேசியிருந்தா பதிவு பண்ணியிருக்கலாம். நீ அவரு வீடியோல பேசியிருந்தா பதிவு பண்ணியிருக்கலாம். நான் சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. 1 வருஷமா 2 வருஷமா செய்யுங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆசிரியரா வாங்க. ஸ்வீடன் நாடுங்கிறது ஐரோப்பிய நாடு. என் பொண்ணு கூட அங்க வரப்போகுது. அங்க லாட்வியான்னு ஒரு நாடு இருக்கு. லாட்வியா, அப்புறம் லாட்வியாங்கிற ஒரு நாடு இருக்கு. அப்புறம் லிதுவேனியா, லாட்வியா, லிதுவேனியா, ஹங்கேரி அங்கே தானே போக போகிறாங்க. அது நேற்று கூட போட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த மானங்கெட்ட தேர்வு ஒன்று இருக்குது. இந்த தேவையில்லாத ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதில் மாட்டிட்டு இருக்குது. அதுவும் ஃப்ராடு பயல் அடுத்துருது ஐஎல்ஸ்காரன். எவ்வளோ படித்தாலும் வேணும்னா அந்த மார்க் போடுறதில்ல. ம் ஏன்னா ஒரு தேர்வு எழுதுறதுக்கு 20,000 18,000 செலவாகுது. என்னடா கக்கமாக்கா இவங்களே படித்து இவங்களே எழுதிக்க வேண்டியது. என்ன ஃப்ராடு என்ன அளவும் புரியல. நான் சொன்னேன் இந்த ஃப்ராடெல்லாம் எப்போ ஒழியுன்னு நமக்கு தெரியல. என்ன ஆங்கிலம் படித்து அறிவாளி ஆயிடுவானு கேட்டேன் நான். நானே அரைகுறை ஆங்கிலம் பேசுறேன். அது என்னை விட பயங்கர ஃப்ளூயண்டா பேசுது. என்ன நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குது. இவ்வளவு ஃப்ளூயண்டா இருக்கிற அந்த தரம் இல்லையாம. என்னடா தரம் வெங்காய தரம். ம் என்ன ஆங்கிலத்துல அப்படி என்ன ஆங்கிலம் பேசுனா என்ன ஆங்கிலம்? அது ஒரு ஒரு மானங்கட்ட மொழி. 26 எழுத்து கூட அது கிடையாது. ஒழுக்கமா அதுலயே இலக்கணம் கிடையாது. அது என்னன்னா, 26 இப்போ அவங்க பேசுற ஒரு ஆடியோ இருக்கும். ஆ ஓகேங்களா? அத புரிஞ்சுகிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ம் அவங்க வந்து ஒரு பேசேஜ் குடுப்பாங்க. அத நம்ம ம் படிக்கணும். அந்த ம் படிக்கிற இது வந்து வாசிக்கும் பொழுது அவங்க ம் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஸ்லாங்ல வரணும். ம் சோ இதுல வந்து அதுக்கப்புறம் அவங்க குடுக்குற அந்த கேள்விகள்ல பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ம் கிராமட்டிக்கலா கரெக்ட்டா எந்த எந்த இடத்துல எந்த சொல் எந்த ம் சொல்லுல எப்படி பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா ம் அப்படின்றத பார்த்து கரெக்ட்டா எழுதணும். இது ஒரு சில ம் அடிப்படைகளான ஒரு இது. அது ம் பாத்தீங்கன்னா கன்டினியூஸா ஒரு 1 வருஷம், 2 வருஷம் வந்து நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கறதுனாலயும், லைக் வந்து ம் இங்கிலீஷ் படங்கள் பார்க்கறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுனால, அந்த நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் வாசிக்கிறத பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ம் ம் அதுதான். அதே ஒரு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மொழி. அது ஒரு மொழி அவ்வளவுதான். அது ஒண்ணும் அறிவு கிடையாது. அத படிச்சா ஒண்ணும் ஆமாம். அறிவு வளர போறது கிடையாது. அது வளர போறதில்ல. அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதான் கேட்டேன். சரி, சரி அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க யுனிவர்சிட்டில அவங்க பேசிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. நீங்க இங்கிலீஷ்ல பெருசாலாம் இருக்கணும் உங்களுக்கு தேவையில்ல. நான் ஒரு பேசிக்கா ஒரு மதிப்பெண் வச்சிருக்கேன். அவ்வளோதான். நீங்க பயப்படாதீங்கன்னு வேண்டுங்க. அத சொல்லி பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அப்ளை பண்ணுங்கன்றாங்க அவங்க. நான் சரி இருந்தாலும் நீ வந்து அ அந்த 6.5ங்கிறது 5.5 ஒரே இதுலயே 5.5 வாங்கியாச்சு. அவன் 6.5 வேணுங்கிறான். சரி, சரி. இந்த 6.1 மார்க் எடுக்கிறதுக்கு
அந்த எந்த தேர்வு எழுதினாலும் முந்தைய தேர்வு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அடேங்கப்பா அது பாரு, முந்தைய தேர்வு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படின்னா அனுபவத்தை எடுத்துக்கிறதே இல்லை. அனுபவமே இல்லாம நீ தேர்வுல கேட்டா மட்டும்தான் அப்படி எழுதியிருக்கணும். அப்ப அனுபவம் என்னாச்சு, அங்கேயே அடிபட்டு போகுது. அனுபவத்துல முதல்ல முன்னேற்றம் இருக்கா இல்லையா கேள்வி. அந்த முன்னேற்றத்தை அவங்க பாக்குறதே இல்லை. முன்னேற்றமே முன்னேற்றத்தை வந்து அந்த கணக்குல புள்ளியில காட்டணும். மீண்டும் அவங்க தப்பு பண்றானுங்க. அப்ப ஏற்கனவே நீ படிச்சிருக்க, அதையும் இதையும் சேர்த்து பார்க்கணும். அது இதையும் முன்னேற்றங்கிறது அப்படித்தான் பார்க்கணும். தெரியும் இதுக்கு மேல என்ன பண்ணிருந்தது, அது ப்ராஜெக்ட் மாதிரி செய்யாம அவங்க சிலபஸ் மாதிரியே வைக்கிறாங்க. சிலபஸ் வச்சே தோத்து தான் போவாங்க. என்ன சிலபஸ்ல என்ன மார்க் வாங்கிறது, பொய் தான் எழுத முடியும். அப்புறம் இப்ப ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்கணும். இந்த ப்ராஜெக்டே அங்க கிடையாது. அதுதான் இந்த வெள்ளக்காரன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம். அது என்ன பெரிய அறிவு அது? எந்த மொழியா இருந்தால் இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், இலக்கணவாதி கிடையாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, முன்னேற்றம் இருக்கு, அதுதானே விஷயமே. இதுல என்ன போய் நான் வந்து பிஹெச்டி வாங்கிட்டு வந்திருக்கணுமா, தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் பிஹெச்டி வாங்கிட்டு வந்திருக்கணுமா? நான் எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, எல்லாத்துக்கும் சொல்றேன். அந்த மாதிரி தான் இருக்கணும். நிறைய தப்பு இருக்குதுங்க. அது பிசினஸும் உள்ள வந்துடுது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஆக இந்த வாதபித்தம் கபம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நல்லா நான் எடுத்து கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் வாடுகின்ற ஒழுக்கத்தை 30 தொடங்கி விட்டு மறுபடியும் நம்ம வந்து 10 மணிக்கு பேசுவோம். இந்த 4 மணிக்கு பேசுவோம். இந்த வெளிநாட்டு மாணவர்களும் கொஞ்சம் கவனம் வைங்க. அவங்க வந்தால் தான் நம்ம வந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும். ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டு மாணவர்கள் பாடம் எடுத்து பழகுங்க. அப்போதான் உங்க பிரச்சனை தீரும். உங்களுக்கு எல்லாரும் வெளிநாட்டு மாணவர் இருப்பாங்க. அவங்க 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 வருஷத்துக்கு ஒரு 2 பேருக்கு நீ சொல்லிக் கொடுத்தா போதும், உங்க 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 கைக்கு பணம் வந்தாச்சு. 2 வருஷத்துக்கு 2 ஒரு மாணவர் வந்து வருஷத்துக்கு 2 பேர்த்துக்கிட்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்க பொருளாதார பிரச்சனையே போயாச்சு. இந்தியாவில் வந்து எவ்வளவு மடங்கு, $1 வாங்கினா இங்க 100 மடங்கு அல்லவா? நீங்க ஒரே ஆளுக்கு மட்டும் வகுப்படுத்தா போதும். $1 ஒரு ஆளுக்கு ஒழுங்கா ஒரு வருஷம் சொல்லி கொடுத்து ஒரு மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டானா இங்க ஒரு வருஷத்துக்கு நீ ஓட்டிக்கலாம். அது அந்த குறிக்கோளை வைங்க. நான் பொண்ணுட்டு அதான் சொன்னேன், நேற்று கூட சொன்னேன். பழையக்கோ ஆப்பிள் வச்சு சுத்தப்படுத்த சொன்னேன். நீ வெளிநாடு போனேன்னா ஹங்கேரியில வெளிநாடு போனால் ஆப்பிள் மலிவு. இங்கே எப்படி நம்ம தக்காளி எப்படி 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அங்கே ஆப்பிள் மலிவுன்ட்டேன். நான் ஆப்பிளை பிடிச்சிக்கன்ட்டேன். நான் பார்ப்பாங்க மறுபடியும். சரிங்களா? நன்றி.